Hello friends, welcome back to see the TNPSC எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன டாபிக் வரும்னு நம்ம வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணணுன்ற பிளானில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, இப்போ 6th-ல் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஒரு 4 டாபிக் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாடம் என்னென்னா சமத்துவம். நாங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம். இதான் ஒரு முறைக்கு 2 முறை நம்ம படித்தனாலே அதனுடைய ஃபுல் விரிவாக்கம் நமக்கு புரிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். ரொம்ப மக்கப்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புரிஞ்சு படிச்சிட்டனாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரினா ரொம்ப டஃப்லாம் கிடையாது. வந்துருச்சு பாடம் 2, அதாவது 6th டேர்ம் 1ல் உள்ள குடிநீர் பாடத்தில் 2வது பாடம் சிலபஸில் கவர் ஆகுது. சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சமத்துவம் அப்படின்னு சொன்னோன்னா ஈக்குவாலிட்டின்னு சொல்லலாம். அதாவது எல்லாமே அவங்களுக்கு சமமாக கிடைக்கணும். வாய்ப்பாக இருக்கட்டும், அது திறமை, டேலண்ட் எல்லாமே அதை வந்து பிரயோஜனமாக பயன்படுத்துறதுக்கு தேவையான வாய்ப்புகள் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபஸ்ட் டாபிக் அது பெருசாக எதுவுமே இருக்காது. இதில் அப்படி பார்த்திங்கன்னா பாரபட்சம் அப்படின்னு சொன்னான்னா மற்றவர்களை பற்றி எதிர்மறையான மற்றும் தாழ்வான முறையில் கருதுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரபட்சம்னா அது தெரியும்ல, மற்றவங்களை வந்து தரக்குறைவாக நினைக்கிறது, தாழ்வாக நினைக்கிறது, அதை தான் பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கிலீஷில் டிஸ்கிரிமினேஷனாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே இல்லை இந்த பேஜில். அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்குங்க, பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, பாரபட்சம் ஏன் உருவாகும் அப்படின்னா, அவங்க வந்து சமூகமயமாக்கலால் அலட்னா நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, அப்புறம் வந்து பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழுமைப்பு, முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக. இதில் வந்து எக்ஸாம்பிள் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. பாரபட்சம் ஏன் பார்க்குறாங்க, ஆண்கள் அழுதா ஏன் சிரிக்கிறாங்க, பெண்கள் அழுதா ஒத்துக்கிறாங்க, இருவருக்குமே வழிகள் ஒன்று பொது தானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த பாயிண்டில். அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே பாதி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த பாயிண்ட், இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இனவெறிக்கு முடிவு கட்டியது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து 27 வருஷம் சிறையிலேயே கழிச்சிருக்காங்களாம். 1990க்கு அப்புறம் விடுதலை ஆன பிறகு தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு முடிவு கட்டினவங்க இவங்க தான். அதாவது காந்தியடிகள் மாதிரி ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க அந்த முடிவு வர்றதுக்கு. உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்காக போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தார்னு சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட் இருக்குது. நெல்சன் மண்டேலா அவங்க வந்து தென்னாப்பிரிக்காவின் இனவெறிக்கு முடிவு கட்டியவர். அப்புறம் 27 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கைக்கு பின்ன விடுதலை அடைந்தாங்களாம். எப்போ 1990ல். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 15(1)ல் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 15(1). அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதி பாகுபாடு, மோஸ்ட்லி இந்தியாவில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே சாதி முறையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் அதிகமான பாயிண்ட்ஸ் இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படிநிலை முறை உருவானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தொடக்கத்தில் வந்து முன்னாடியெல்லாம் அதாவது வர்ண முறை அப்படின்னா வம்சாவளின்றோம்ல, அதுதான் வர்ண முறை. அது வந்து தொழில் அடிப்படையில் நிகழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிற்கால வேத சமுதாயத்தில் அது எப்படியா மாறுச்சுன்னா பிறப்பின் அடிப்படையில் மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் அடிப்படையில் வம்சாவளியாக வந்துட்டு இருந்தவங்க அப்போ பிறப்பின் அடிப்படையில் மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிறப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் அது மாறி சாதியாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு,
இந்தியாவின் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பலரும் போராடி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நமக்காக ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவங்க யார் அப்படின்னு சொன்னாங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை சொல்லலாம். இவங்க தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தாலும் சாதி பாகுபாட்டின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டது. அப்புறம் இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறையா முன்னேற்றம் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அதுக்கு ஒரு காரணமாக இருந்தவங்க முன்னோடியாக இருந்தது யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது வந்து பாலின பாகுபாடுன்னு சொல்லியிருக்காங்க. பாலின பாகுபாடுல இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான், ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. பாகுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆண் பெண்ணுக்கும் வித்தியாசம் அப்படின்றத தான் இதில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமால, இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படியும் அம்பேத்கரை வச்சு ஒரு கொஸ்டின் எப்படியாவது கேட்டுடுறாங்க ஏதாவது ஒரு விதத்துலையாவது. இதில் வந்து என்ன பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களை பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பாபா சாஹேப். அப்புறம் வந்து இவங்க யார்? இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருக்காங்க. முதல் சட்ட அமைச்சர்னு சொல்லலாம்ல. அதுக்கப்புறம் வந்து அதே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, 3வது இதில் பாயிண்டில் 4வது பாயிண்டில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வரைவு குழுவின் தலைவர் இவங்க. 7 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்குனாங்களே, அந்த குழுவோட தலைவரே டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். இவங்களை வந்து அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல் சட்ட அமைச்சர் சொன்னல, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். அதுக்கப்புறம் இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 1915 எம்ஏ முடிச்சிருக்காங்க. முடித்த பிறகு 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டு லண்டன் பொருளாதார பள்ளியில் டிசிஎஸ் பட்டத்தையும் முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய பாராட்டி இந்தியாவில் விருது கொடுக்கறது வழக்கம். அதில் இவங்களை பாராட்டி அவங்களுடைய மறைவுக்கு பின் 1990 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. இது இவங்களும் 1990 சாரி தட். அப்புறம் வந்து 1997 எடுத்துட்டிங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் படிக்கிங்கன்னா அது கூடயே சேர்ந்து ஒரு 2 தெரிஞ்சிச்சுன்னா அது கூடயே சேர்த்து படிச்சுக்கணும். அப்போனா நமக்கு ஞாபகம் இருக்கும் ஈஸியாக. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்ப்போமா? இதில் தான் பாகுபாடு, ட்ரெஸ்ஸில் என்னென்ன பாகுபாடு காட்டுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பாயிண்ட்டு. அது முக்கியம் இல்லை. அப்புறம் மத பாகுபாடு. மத பாகுபாடில் இதில் அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. இது நார்மலாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாகுபாடு சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடை நீக்குவதற்கான தீர்வுகள்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் அதெல்லாம் நீக்கணும், அதாவது பாகுபாடு. அதுக்கப்புறம் அந்த அன்எஜுகேட்டடாக இல்லாமல், அதாவது இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் தரமான உடல் நலம் மற்றும் கல்வி கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய பாலின பாரபட்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலின ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதற்காக பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மதங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் வெளிப்படையான மனநிலையை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா வகுப்பறையில் குழுவாக சாப்பிடுவதை ஊக்குவித்தன் மூலம் சாதி மத பாலினம் ஆகியவற்றில் எந்தவித பாரபட்சமின்றி மாணவர்களை ஒன்றாக இணைக்க செய்தல். ஆமாம், அது வந்து ஒற்றுமையாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மதம் சாதி அந்த மாதிரி பார்க்காம ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல தரப்பட்ட மக்களிடமும் இணங்கி இருத்தல், அது ஒற்றுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தணும். சட்டம் கரெக்டாக இருந்தாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துக்கங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அது இப்போ 2011 ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதாவது எழுத்தறிவு விகித கணக்கெடுப்பு. எவ்வளோ பேர் எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்தப்போ ஃபஸ்ட்டு மாவட்டம், அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு மாவட்டம், எந்த மாவட்டம் வந்து அதிகமான கல்வியறிவு உடையதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். லாஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் குறைவானது பார்த்திங்கன்னா தருமபுரி. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்றது வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தெரிஞ்சால் போதும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான கல்வியறிவு, குறைவானது தருமபுரி மாவட்டம். இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, சென்னை 2வது, தூத்துக்குடி, அப்புறம் நீலகிரி, அப்புறம் வந்து கிருஷ்ணகிரி, விழுப்புரம், அரியலூர், தருமபுரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் பாலின விகிதமும் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் பாலின விகிதம்னு சொல்லுவோம். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான்
பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. அந்த பாலின விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி நீளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீலகிரியில் மொத்தம் 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. குறைவானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்களாம். மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க, ரீட் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி வரிசையாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அந்த பாயிண்ட்டையும் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி கேட்க வாய்ப்பு இல்லை. எது அதிகம் எது குறைவுன்னு தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. அப்புறம் ராமநாதபுரத்தில் 977 பேர், கிருஷ்ணகிரியில் 956 பேர் 1000 பேருக்கு, சேலத்தில் 954. இது படிக்கும்போது நீ ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்குதுன்னா அந்த நேம் என்ன பிளேஸ்னு சொல்லிட்டு அது எந்த விகிதத்தில் இருக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து குறைவானது என்னது தருமபுரி 946. இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகம் என்னது குறைவு எதுன்னு சொல்லிட்டு. அடுத்த பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்பு ஒரு சில வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமானது. இது எல்லா மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். எல்லா மனுஷனும் சொல்கிறத விட இந்தியாவில் நம்ம இருக்கிறோன்னா இந்தியாவில் மோஸ்ட்லி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா என்ன, நம்மளுடைய சட்டம் என்ன, நம்ம உரிமை என்ன, கடமை என்னன்றது ஓரளவாவது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எந்த பிரிவில் இருக்குன்னா 14வது பிரிவு, சட்டப்பிரிவு 14வதுல இருக்குது. இந்திய அரசியலமைப்பு 14வது பிரிவில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அதாவது பணம் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து உயர்ந்தவங்க கிடையாது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஈக்குவல் தான் சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது தீண்டாமை ஒழிப்பு, அது வந்து என்ன பிரிவுன்னு பார்ப்போமா, பிரிவு 17. நெக்ஸ்ட்டு இதில் இந்த கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலுடைய முகவுரைன்னு சொல்லுவாங்க. இதில் இது நமக்கு நாமே அளித்ததாக கொடுத்துருப்பாங்க. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, நமக்கு நாமே அளிக்கிற மாதிரி. இந்த முகவரியில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ முடித்தாங்க, அதாவது இந்திய அரசியலமைப்பை எப்போ எழுதி முடித்து அக்செப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பினை எங்களுக்கு நாங்களே அளித்துக் கொள்கிறோம்னு அளிக்கிறோம்னு சொல்லிட்டு. இதில் வந்து நவம்பர் 26 29 டவுட் வந்துடும். அப்போ வந்து டவுட் வரக்கூடாது. ஜனவரி 26 நம்ம வந்து குடியரசு அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து அதே நவம்பர் 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படியாவது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இதோட பாடம் முடிஞ்சு ஆனால் எக்ஸஸாக கொடுத்துருக்காங்க, இது தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எப்போ பிறந்திருக்காங்கன்னு பாருங்கள். 1931 பிறந்து 2015 இறந்து போயிருக்காங்க. இவங்க வந்து இப்போ அவங்களுடைய ஃபுல் நேமும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பகீர் அபுல் ஃபகீர் ஜெயினுலாதீன் அப்துல் கலாம். அப்புறம் வந்து இவங்க ராமேஸ்வரத்தில் பிறந்து 11வது குடியரசுத் தலைவராக ஆகியிருக்காங்க. இவங்களாம் மக்களின் குடியரசுத் தலைவர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏவுகணை மனிதர்னு கூட சொல்லுவாங்கன்னா பாருங்க. அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு பள்ளி படிப்பு முடிஞ்சு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொருளியல் படிப்பு இருக்கும். பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தான்னு சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1997 அவருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுதின நூல் ஒரு சில நூல் கொடுத்துருக்காங்க. இந்தியா 2020 அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூயிஸ் பார்க் மிஷன் இந்தியா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு புகழை வாங்கி கொடுத்தவங்க திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவங்க வந்து சென்னையில் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்தவங்க. அவங்க அம்மாவுக்கு சதுரங்க விளையாட்டில் ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் இருந்திருக்கு. அதனால் இவங்கள 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டில் சேர்த்து விட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இவங்க வந்து ஆனந்த் அவர்கள் 2000, 2007, 2008, 2010, 2012 உலக சாம்பியனாக இருந்திருக்காங்க சதுரங்க விளையாட்டு. என்ன விளையாட்டில்? செஸ்ஸு, சதுரங்க விளையாட்டில். அப்புறம் வந்து தனது 14வது வயதிலேயே உலக இளைஞர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமான அடுத்த 2 பாயிண்ட்டும், 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டராக இருக்காங்க. முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1988. அடுத்தது 1991, 92 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை
முதலாக பெற்ற வீரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து 2007ஆம் ஆண்டு நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றாங்க. 2007 பத்ம விபூஷன் விருதை பெற்றிருக்காங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம், நாட்டின் 2வது உயரிய விருது எதுன்னு கேட்டாங்கன்னா பத்ம விபூஷன். நெக்ஸ்ட் அடுத்ததாக செல்வி இளவழகி அவர்கள். இவங்க என்ன விளையாட்டுக்கு பேர் பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம்னு. அப்புறம் வந்து 2008 பிரான்சின் கேனஸ் நகரின் பாலஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இவங்க உலக சாம்பியனான யார் அவங்க ரேஷ்மி குமாரியை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது மாரியப்பன் தங்கவேல் அவர்கள். இவங்க சேலத்து மாவட்டம், சேலத்தை சேர்ந்தவங்கன்னு நினச்சிக்கோங்க. இவங்க வந்து காலில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனாலும் அந்த குறையை வந்து அவங்க பெரிய இதாக எடுத்துக்கல. அவங்களுடைய வலது காலில் 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயர தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர். பின்வருவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. புவியியல். நெக்ஸ்ட்டு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடுன்னு சொல்லலாம். அடுத்தது பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது எல்லாமே திரைப்படத்துலேயும் சித்தரிப்பாங்க, விளம்பரம், தொலைக்காட்சி தொடர்கள். அடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். இவை அனைத்துமே கரெக்டு. இவை அனைத்தும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. இதே இது இன்னொரு கொஸ்டின், அவங்க யாரது B.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா எப்போ 1990. நெக்ஸ்ட் விஸ்வநாத ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு என்னது? கேரம். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிரான மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது? 15(1) பார்த்தோம்ல, 15(1). அடுத்தது வந்து P.R. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அடுத்தது 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் என்னது? கன்னியாகுமரின்னு பார்த்தோம். குறைவானது தருமபுரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. பாரபட்சம் என்னதுன்னா பிறர் பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது, ஒரே மாதிரியாக கருத்து உருவாகுதல், தவறான பார்வை அல்லது தவறான கருத்து, பாகுபாடு, மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 என்ன சொல்லியிருப்பாங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக மற்றும் அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம். டேஸ் ஆம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். எந்த ஆண்டு? 1931ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார்? முதல் பெற்றவங்க யார்? செஸ் போட்டியில் விஸ்வநாத ஆனந்தன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். நெக்ஸ்ட்டு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? தருமபுரி. இதோடு இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் உள்ள அதாவது டிஎன்பிசி சிலபஸில் வயசில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்த பாடம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி கன்டினியூஸாக கிளாஸ் போடணுமா, உங்களுக்கு புரியுதா, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு தெரிய மாட்டுக்கு. நீங்கள் புரிஞ்சிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.